வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ நாம ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு போக போறோம். அக்டோபர் 19, 1987 திங்கட்கிழமை காலை சரியா 9:30 மணி. நியூயார்க் பங்குச்சந்தை. ஆமா, அதேதான். அங்க வழக்கமா இருக்கிற அந்த உற்சாகமான சத்தம் ஒரு மாதிரி அமைதியாகி அப்புறம் மெல்ல மெல்ல மரண பீதியா மாறுது. சொல்லப்போனா அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் திரைகள் எல்லாமே நஷ்டத்தை குறிக்கிற மாதிரி சிவப்பு நிறத்துல ஒளிர ஆரம்பிக்குது. கரெக்ட். முந்தைய நாள் 2246 புள்ளிகள்ல முடிஞ்ச டவ் ஜோன்ஸ் குறியீடு மதியத்துக்குள்ள 300 புள்ளிகள் செறிஞ்சிடுச்சு. வர்த்தகர்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னு புரியாம அதிர்ச்சியோட ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மாலை 4:30 மணிக்கு சந்தை முடியும் போது நடந்ததை யாருமே எதிர்பார்க்கல. டவ் ஜோன்ஸ் 508 புள்ளிகள் சரிந்து, அதாவது ஒரே நாள்ல தன்னோட மதிப்புல 22% இழந்து நின்றது. வாவ், 22%. ஆமா, வால் ஸ்ட்ரீட் வரலாற்றிலேயே இதற்கு முன்பு இவ்வளவு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டதே இல்ல. பலருடைய கோடிக்கணக்கான டாலர்களும் பல வருட உழைப்பும் கண்முன்னே அழிந்து போச்சு. அந்த நாளைத்தான் வரலாறு பிளாக் மண்டே அப்படின்னு பதற்றத்தோட நினைவு கூறுது. எல்லாரும் தலையில கை வச்சு தங்களோட எதிர்காலமே இருண்டுச்சுன்னு அலறிட்டு இருந்த அந்த பரபரப்பான சூழல்ல ஒருத்தர் மட்டும் வெறும் 27 வயசான ஒரு லெபனான் நாட்டு இளைஞர் எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப அமைதியா தன்னோட இருக்கையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. நசீம் நிக்கோலஸ் தாலெப். ஆமா, அவரேதான். ஒட்டுமொத்த பங்குச்சந்தையும் ரத்தக்களரியா சிவந்து போயிருந்தப்போ நசீமோட கம்ப்யூட்டர் திரை மட்டும் லாபத்தை குறிக்கிற பிரகாசமான பச்சை நிறத்துல மின்னிட்டு இருந்துச்சு. அது சாதாரண லாபம் இல்ல. அன்று ஒரே நாள்ல அவர் ஈட்டிய லாபம் $35 மில்லியன். 35 மில்லியன் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆமா, அது மற்ற மூத்த வர்த்தகர்கள்லாம் இவன் என்ன குப்பையான லாட்டரி சீட்டு மாதிரி இருக்கிற மலிவான ஆப்ஷன்களை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேலி செஞ்சாங்க. ஆனா அதே முதலீட வச்சுதான் நசீம் இந்த இமாலய லாபத்தை அடைஞ்சாரு. அதனாலதான் இதை நாம சற்று விரிவாக பிரித்து பார்க்கணும். அதாவது ஒரு 27 வயது இளைஞர் வால் ஸ்ட்ரீட்ல பல வருஷங்களா ஆதிக்கம் செலுத்தின மூத்த ஆட்களால கூட செய்ய முடியாத ஒரு சாதனையை எப்படி செஞ்சாரு? கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. நசீமோட இந்த நம்ப முடியாத வெற்றிக்கு காரணமான அந்த பிளாக் ஸ்வான் கோட்பாடு என்ன? எதிர்காலத்தை நாங்க துல்லியமா கணிப்போம் அப்படின்னு மார்தட்டி கொள்கிற வல்லுநர்களோட மனநிலையை விட எதிர்பாராததை எதிர்கொள்ள தயாராக இருப்பது எப்படி பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கறதான் இந்த உரையாடல்ல நாம கண்டறிய போறோம். இப்போ இந்த மாபெரும் நிதி சாதனையோட வேர்களை நாம வால் ஸ்ட்ரீட்ல தேடக்கூடாது. அதை புரிஞ்சிக்க நாம 1970களுக்கு முந்தைய லெபனானுக்கு பயணிக்கணும். லெபனான்? ஆமா, மத்திய கிழக்கின் பாரிஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட பெய்ரூட் நகரத்துல நசீமோட குடும்பம் ரொம்ப செல்வாக்கோட வாழ்ந்து வந்தாங்க. எல்லாமே ரொம்ப சீராக செயல்பட்டு இருந்த ஒரு சொர்க்கம் அது. நசீமுக்கு அப்போ 15 வயசு. ஒரு நாள் காலையில எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம துப்பாக்கிச் சூட்டுடன் அங்க ஒரு கொடூரமான உள்நாட்டு போர் வெடிக்குது. முற்றிலும் எதிர்பாராத ஒண்ணு. கரெக்ட். அதுவரைக்கும் ஸ்வர்க்கமா இருந்த ஒரு நகரம் கண் இமைக்கிற நேரத்துல போர்க்களமா மாறுது. அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தலைகீழா மாறிடுச்சு. இதுல என்ன குழப்புற விஷயம் என்னன்னா, அத்தனை அரசியல் வல்லுநர்கள், சர்வதேச ஊடகங்கள், உளவுத்துறைகள் இருந்தும் ஒருத்தர் கூட இந்த போர் வரப்போகுதுன்னு கணிக்கலையே. அது எப்படி சாத்தியம்? அதுதான் நசீமையே ஆழமா சிந்திக்க வச்சது. இதுக்கான விடை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது பெல் கர்வ் அப்படின்னு சொல்லப்படுற புள்ளி விவர கணிப்புகள்ல இருக்கு. ஓகே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கண்டிப்பா. வல்லுநர்கள் உலகத்தை ஒரு மீடியோக்ரஸ் தான் அப்படிங்கிற கற்பனை உலகமாவே பாக்குறாங்க. அதாவது மனிதர்களோட உயரம், எடை போல ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இயங்கும் விஷயங்கள். ஆனா நிஜ உலகம், குறிப்பா பொருளாதாரம், போர், வரலாறு எல்லாமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் அப்படிங்கிற விதியை சேர்ந்தவை. ஒரு நிமிஷம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான், இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? இப்போ இப்படி வச்சுக்கலாம். ஒரு மைதானத்துல உள்ள 1000 பேரோட உடல் எடையை நீங்க கணக்கிடுறீங்க. அதுல உலகத்திலே மிக அதிக எடையுள்ள மனிதர் உள்ள வந்தாலும் அந்த 1000 பேரோட சராசரி எடையில ஒரு பெரிய மாற்றம் வந்து விடாது. இது மீடியோக்ரஸ். புரியுது. ஆனா அதே 1000 பேரோட சொத்து மதிப்பை கணக்கிடும்போது பில்கேட்ஸ் அல்லது எலான் மஸ்க் அந்த மைதானத்துக்குள்ள வந்தா என்ன ஆகும்? அந்த சராசரியே முற்றிலுமா மாறிடும் இல்லையா? ஆமா, கணக்கே தலைகீழா மாறிடும். இதுதான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். இங்கே ஒரு ஒற்றை நிகழ்வு மொத்த அமைப்பையும் மாற்றிவிடும். பெய்ரூட்ல வல்லுநர்கள் தங்களோட கணிப்புகளை மீடியோக்ரிஸ்தான் தர்க்கங்களை வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால எக்ஸ்ட்ரீமிஸ்டான்ல வர்ற இந்த பெரிய அசம்பாவிதங்களை அவங்களால கணிக்க முடியல. ஓஹோ, அப்படியானால் வல்லுநர்கள் கடந்த கால தரவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாமே நேர்கோட்ல சீராகவே நடக்கும் நம்புறாங்க. துல்லியமா சொன்னீங்க.
இது எப்படின்னா, வானிலை அறிக்கை தினமும் வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம குடைய மறந்துட்டு போயிடுறோம். ஆனா திடீர்னு வர்ற பெரும் புயல் அந்த பழைய தரவுகளை எல்லாம் குப்பையாக்கிடுது. கரெக்ட். அந்த புயலைத்தான் நசீம் பிளாக் ஸ்வான் அல்லது கருப்பு அன்னம் அப்படின்னு அழைக்கிறார். பல நூற்றாண்டுகளா உலகத்துல வெள்ளை அன்னங்கள் மட்டுமே இருக்குன்னு மக்கள் நம்பினாங்க. வேற நிறத்துல அன்னமே இல்லைன்னு நினைச்சாங்க. ஆமா. ஆனா ஆஸ்திரேலியால ஒரே ஒரு கருப்பு அன்னத்தை பார்த்ததும் அந்த நம்பிக்கையே உடைஞ்சது. யாரும் எதிர்பார்க்காத ஆனா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற நிகழ்வுகளை வை. பெய்ரூட்ல கத்துக்கிட்ட இந்த பாடத்தை தான் நசீம் பங்குச்சந்தையில பயன்படுத்தினார். சரி, இப்போ அமெரிக்காவுக்கு வந்து புகழ்பெற்ற வாட்டன் பல்கலைக்கழகத்துல MBA முடிச்ச நசீம் பங்குச்சந்தையில ஆப்ஷன்ஸ் வர்த்தகத்துல நுழையிறாரு. அங்க அவர் பயன்படுத்தின உத்தி அதுவரை வால் ஸ்ட்ரீட் பாத்திராத முற்றிலும் ஒரு விசித்திரமான உத்தியா இருந்துச்சு. அதாவது அவர் தன்னோட பணத்துல அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சந்தையில ரொம்ப மலிவான விலையில கிடைக்கிற ஒப்பந்தங்களை வாங்கினார். இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பங்கோட விலை $100 இருக்கு. அது $50 கீழே போனா மட்டுமே எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நசீம் வாங்குறாரு. ஓகே. அந்த பங்கு $50 கீழே போக வாய்ப்பே இல்லைன்னு சந்தை நம்புறதால அந்த ஆப்ஷனோட விலை வெறும் சில சென்ட்டுகள் மட்டுமே இருக்கும். நசீம் இப்படி யாருமே மதிக்காத காப்பீடுகளை தான் வாங்கி குவிச்சாரு. இத மேலோட்டமா பார்த்தா பைத்தியக்காரத்தனமா தான் தோணும். அந்த பங்கு $50 கீழே போகலனா நசீம் கட்டிய அந்த சிறிய தொகை முழுவதுமா நஷ்டமாயிடும். அவர் ஒவ்வொரு நாளும் 500 முதல் $1200 வரை நஷ்டத்தை சந்திச்சுட்டே இருந்தாரு. ஆமா, தினசரி நஷ்டம். அப்போ டேவ் அப்படிங்கிற அவரோட சக ஊழியர் இத பார்த்து கேலி செய்யறாரு. டேவ் ஒவ்வொரு நாளும் சந்தையில சிறு சிறு லாபங்களை ஈட்டி வர்றவர். இந்த இடத்துல டேவ் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். டேவ் என்ன செய்யறாரு தெரியுமா? ஒரு பெரிய ரோட் ரோலர் வண்டிக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிற சில்லறைகளை பொறுக்கிட்டு இருக்காரு. ரோட் ரோலர் முன்னாடியா? அபாயகரமா இருக்கே. ஆமா, அதெனவும் அவருக்கு சில்லறைகள் கிடைக்குது. அவர் சந்தோஷமா இருக்காரு. ஆனா ஏதோ ஒரு நாள் அவர் வழுக்கி விழும்போது அந்த ரோட் ரோலர் அவர் மேல ஏறிடும். அவர் மொத்தமா அழிஞ்சிடுவாரு. நசீம் இதை செய்ய விரும்பல. ஒரு நிமிஷம், ரோட் ரோலர் உதாரணம் புரியுது. ஆனா டேவ் தினமும் லாபம் பாக்குறாரு. நசீம் தினமும் $1000 இழக்கிறாரு. தினமும் நஷ்டம் அடைகிறது உளவியல் ரீதியா எவ்வளவு பெரிய சித்திரவதை. ரொம்ப பெரிய சித்திரவதை தான். அதோட எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. அவர் தொடர்ந்து இப்படி நஷ்டம் அடைஞ்சுகிட்டே இருந்தா அந்த பிளாக் ஸ்வான் நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே அவரிடம் உள்ள பணம் முழுவதும் தீர்ந்து அவர் நடுத்தெருவுக்கு வந்துவிட மாட்டாரா? இது ஒரு மிக வலுவான கேள்வி. இங்குதான் நசீமோட பார்பல் ஸ்ட்ராட்டஜி வருது. அவர் தன்னோட மொத்த பணத்தையும் இந்த மலிவான ஆப்ஷன்கள்ல போடல. அப்படியா? பின்ன எப்படி முதலீடு செஞ்சாரு? தன்னோட முதலீட்டுல 90% தொகைய அமெரிக்க அரசாங்கத்தோட ட்ரெஷரி பாண்டுகள் போன்ற மிக மிக பாதுகாப்பான முதலீட்டுல வச்சார். அதிலிருந்து அவருக்கு நிலையான சீரான வட்டி வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. ஓஹோ. மீதமுள்ள 10% தொகையை மட்டுமே இந்த மலிவான அதிக ஆபத்துள்ள ஆப்ஷன்கள்ல முதலீடு செஞ்சார். ஆஹா. அப்படியானால் அவரோட தினசரி நஷ்டம் அப்படிங்கிறது அந்த 10%க்குள்ளதான் நடக்குது. அவரோட அடிப்படை மூலதனமான 90% முற்றிலும் பாதுகாப்பா இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். உங்க மொத்த உடலையும் ஒரு மிக உறுதியான கவசத்தால மூடிக்கிட்டு உங்க கைவிரலை மட்டும் வெளியே நீட்டுறது போல. அருமையான உதாரணம். தினமும் அந்த விரல்ல சிறு சிறு சிராய்ப்புகள் ஏற்படும். அதுக்கான வழியை நீங்க உணரதான் செய்யணும். ஆனா அந்த சிராய்ப்புகள் உங்களை கொன்று விடாது. கண்டிப்பா. அதே சமயம் ஒரு பெரிய பிளாக் ஸ்வான் நிகழ்வு, அதாவது சந்தை மாபெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் போது அவர் வாங்கிய அந்த சில சென்ட் ஆப்ஷன்கள் பல $1000 மாறும். அவரோட நஷ்டம் அப்படிங்கிறது முன்கூட்டியே வரையறுக்கப்பட்ட ஒண்ணு. ஆனா கிடைக்க போற லாபமும் எல்லையற்றது. இதைத்தான் அசிமெட்ரிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் வல்லுநர்களைப் போல சந்தை சீராக செல்லுன்னு கணிக்கல. மாறாக எப்படியும் ஒரு நாள் பெரும் புயல் வரும், அப்போ தன்னிடம் அதிலிருந்து லாபம் ஈட்டக்கூடிய தயாரிப்பு இருக்கணும்னு உறுதியா இருந்தார். ஆமா, அதான் உண்மையான தயாரிப்பு. இந்த காத்திருப்புக்கான பலன்தான் 1987 அக்டோபர்ல கிடைச்சது. பிளாக் மண்டே அன்னைக்கு சந்தை சரிந்தபோது அந்த அவுட் ஆஃப் தி மணி ஆப்ஷன்களோட மதிப்பு வானலாவி உயர்ந்தது. நசீம் $35 மில்லியன் லாபம் ஈட்டினார். இது ஒரு முறை நடந்த விந்தை கிடையாது. அதன் பிறகு இம்பீரியா கேபிட்டல் அப்படிங்கிற நிதியத்தை தொடங்கினார். 2000ஆம் ஆண்டுல .com குமிழி வெடிச்சப்போ பல நிறுவனங்கள் அழிஞ்சது. ஆனா நசீமோட நிறுவனம் அதே உத்தியை பயன்படுத்தி 60% லாபம் ஈட்டியது. மிகப்பெரிய வெற்றிகள் இவை. ஆனா
மனிதர்களோட உளவியல் எப்படி செயல்படுது அப்படிங்கறத நசீமோட அடுத்த கட்ட பயணம் நமக்கு அப்பட்டமாக காட்டுது. .com சரிவுக்கு பிறகு அடுத்த சில வருஷங்கள் சந்தையில பெரிய ஏற்ற இறக்கங்கள் எதுவும் இல்ல. ம் சந்தை ரொம்ப சீரா போச்சு. ஆமா. இதனால நசீமோட நிறுவனம் மீண்டும் தன்னோட தினசரி நஷ்டங்களை சந்திக்க தொடங்கியது. நசீமுக்கு தெரியும் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோன்னு. தன்னோட 90% பணம் பாதுகாப்பா இருக்கிறதும் அவருக்கு தெரியும். ஆனா அவரோட நிறுவனத்துல பணத்தை போட்ட முதலீட்டாளர்களுக்கு இது புரியலையா? இப்போ பாத்தீங்கன்னா மனித மனம் எப்போதுமே நேர்கோட்ல சிந்திக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு முதலீட்டாளர் தினமும் மாதாமாதம் தன்னோட கணக்குல லாபம் வரணும் தான் விரும்புவாரு. ஆமா, அது இயல்புதானே. ஒரு வருடம் 2 வருடம் தொடர்ச்சியா தங்களோட பணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறத பார்த்த முதலீட்டாளர்களுக்கு பதற்றம் தொத்திக்குச்சு. அவங்க நசீம் முன்பு ஈட்டி தந்த அந்த மாபெரும் வெற்றிகளை வசதியா மறந்துட்டாங்க. அதாவது அந்த பிளாக் ஸ்வான் நிகழ்வுக்காக காத்திருக்கிற பொறுமை அவங்க கிட்ட இல்ல. அவங்க மீண்டும் அந்த ரோட் ரோலருக்கு முன்னாடி சில்லறை பொறுக்கிற டேவ் மாதிரி ஆட்களிடமே தங்களோட பணத்தை கொடுக்க விரும்புனாங்க. கரெக்ட். பொறுமை இழந்த முதலீட்டாளர்கள் தங்களோட பணத்தை திரும்ப பெற்றுட்டாங்க. வேற வழியே இல்லாம நசீம் அந்த நிறுவனத்தை மூட வேண்டியதாயிடுச்சு. நாமெல்லாம் பாதுகாப்பான கணிக்கக்கூடிய ஒரு உலக விரும்புறோம் அப்படிங்கிற மாயையில தான் இன்னும் மனிதகுலம் சிக்கியிருக்கு. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். இதை உணர்ந்த நசீம் வர்த்தகத்திலிருந்து விலகி தன்னோட கோட்பாடுகளை புத்தகங்களா எழுதத் தொடங்கினார். 2007ஆம் வருஷம் வெளியான அவரோட தி பிளாக் ஸ்வான் புத்தகம் உலகையே திரும்பி பார்க்க வச்சது. நிதிச்சந்தை எப்ப வேணாலும் சரியக்கூடிய நிலையில இருக்குன்னு அவர் மிக கடுமையா எச்சரிச்சிருந்தார். அந்த புத்தகத்துல அவர் நிதி அமைப்பு மிக தெளிவா பகுப்பாய்வு செஞ்சிருந்தார். இப்போ நிதிச்சந்தைய நம்ம ஒரு பிரம்மாண்டமான விவசாய நிலத்தோடு ஒப்பிடலாம். அந்த நிலத்துல உள்ள எல்லா விவசாயிகளும் ஒரே வகையான அதிக மகசூல் தரும் ஒரு பயிரை மட்டுமே நடுகிறார்கள். பாக்குறதுக்கு நல்லா இருக்குமே. பார்ப்பதற்கு அந்த நிலம் பிரம்மாண்டமா மிக அதிக லாபம் வருவது போல தெரியும். இதுதான் அன்றைய நிதி அமைப்பு. ஒரே வகையான பயிருனா ஒரு நிமிஷம், அந்த நிலத்துல என்ன ஆபத்து ஒழிஞ்சிருக்கு? எல்லாமே ஒரே பயிர் அப்படிங்கறதால அந்த பயிரை தாக்கும் ஒரு புதிய நோய் வந்தா ஒட்டுமொத்த விவசாய நிலமும் ஒரே இரவுல அழிஞ்சிடும். எந்த மாற்று பயிரும் அங்க இல்ல. 2008ல நிதி சந்தைகளும் இப்படித்தான் ஒன்றோடொன்று மிக நெருக்கமா பின்னப்பட்டிருந்துச்சு. எந்த விதமான பன்முகத்தன்மையும் இல்ல. ஆமா, பன்முகத்தன்மை சுத்தமா இல்ல. ஒரு சின்ன அதிர்வு வந்தாலும் ஒட்டுமொத்த சிஸ்டமும் உடையக்கூடிய நிலையில, அதாவது ஃப்ரெஜைலா இருந்துச்சு. அவர் எச்சரிச்சது போலவே 2008ல அந்த நோய் தாக்கியது. அமெரிக்காவோட மிக பழமையான வங்கிகள்ல ஒன்னான லேமன் பிரதர்ஸ் திவாலாச்சு. ஒட்டுமொத்த உலக பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்பட்டது. வல்லுநர்கள் மீண்டும் ஒரு முறை ஏமாந்தார்கள். ஆனா இந்த வீழ்ச்சியில நசீமோட உத்தி என்ன ஆச்சு? நசீமோட மாணவரான மார்க் ஸ்பிட்ஸ்நாகல் அப்படிங்கிறவரு நசீமோட இதே உத்திய பின்பற்றி யூனிவர்சா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற நிதியத்தை நடத்தி வந்தார். அவங்க இதை டெய்ல் ரிஸ்க் ஹெட்ஜிங் அப்படின்னு அழைச்சாங்க. ஓகே, அந்த வீழ்ச்சி நேரத்துல அது எப்படி செயல்பட்டுச்சு? லேமன் பிரதர்ஸ் வீழ்ச்சியடைந்து உலகமே கதறி அழுதுட்டு இருந்த அந்த ஒரே மாதத்துல யூனிவர்சா 65% முதல் 115% வரை லாபம் ஈட்டி அனைவரையும் மலைக்க வச்சது. வீழ்ச்சியில லாபம் ஈட்டுறது சரி, ஆனா இத ஆன்டி ஃப்ரெஜைல் அப்படின்னு நசீம் ஒரு புதிய வார்த்தையை பயன்படுத்தி அழைக்கிறாரே, அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இப்போ ஒரு பொருள் கீழே விழுந்தால் உடையது அப்படின்னா அது ஃப்ரெஜைல், அதாவது உடையக்கூடியது. ஒரு பொருள் கீழே விழுந்தாலும் உடையாம அப்படியே இருக்குன்னா அது ரெசிலியன்ட் அல்லது உறுதியானது. புரியுது. ஆனா ஆன்டி ஃப்ரெஜைல் அப்படிங்கிறது ஒரு பொருள் எந்த அளவுக்கு அழுத்தத்தையும் அதிர்ச்சியும் சந்திக்குதோ அந்த அளவுக்கு அது பலமடையும். வாவ், அதிர்ச்சியிலிருந்து பலம் பெறுறது. உடற்பயிற்சி செய்யறது போற தசைகளுக்கு நீங்க எவ்வளவு அழுத்தம் கொடுக்கறீங்களோ அவ்வளவு வலுவடையும். மார்க் ஸ்பிட்ஸ்நாகல் உருவாக்கின அந்த முதலீட்டு அமைப்பு வெறும் பாதுகாப்பானது மட்டும் இல்ல, சந்தைகளை ஏற்படும் பெரும் குழப்பங்கள்லிருந்து தனக்கான சக்தியை எடுத்துக்கிட்டு பலமடையும் ஒரு ஆன்டி ஃப்ரெஜைல் சிஸ்டம். இதுக்கான பெரிய உதாரணம் 2020ஆம் வருஷம் நடந்துச்சு. மார்ச் மாதத்துல COVID-19 பெருந்தொற்று காரணமா பங்குச் சந்தைகள் அதல பாதாளத்துக்கு சரிஞ்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உலக நாடுகள் முடங்கி போச்சு. ஆமா, ரொம்ப மோசமான காலகட்டம் அது. அந்த நேரத்துல யுனிவர்சா நிதியம் ஈட்டிய லாபம் எத்தனை சதவீதம் தெரியுமா? 3612%. நம்பவே முடியல இல்லையா? ஆர்பா, ஒரே மாதத்துல. இந்த ஆன்டி ஃப்ரெஜைல் உத்தி எவ்வளவு நுட்பமா வேலை செஞ்சிருக்கு பாருங்க. 87ல 35 மில்லியன் லாபம், 2008ல 65 முதல் 115% லாபம், 2020ல 3612% லாபம். சரி,
இதையெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நசீம் தாலெப் பல வருஷங்களா பொறுமையுடன் ஏற்ற சிறு சிறு நஷ்டங்கள் தான் அவரை இந்த மாபெரும் வெற்றிகளுக்கு தயார்படுத்துச்சு. நாம இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய மையக் கருத்து என்னன்னா, எனக்கு எதிர்காலம் தெரியும் அப்படிங்கிற மாயைய நாம விட்டுவிடணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ள என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சிந்திக்கிறதே உண்மையான பலம். உலகின் மிகப்பெரிய மூளைகளை கொண்ட நிபுணர்களால கூட பிளாக் ஸ்வான்களை கணிக்க முடியாது அப்படிங்கறத வரலாறு தொடர்ந்து நிரூபிச்சிட்டு வருது. அதனால கணிப்புகளை காட்டிலும் தயாரிப்பு எப்போதுமே மேலானது. எதிர்காலத்தை கணிப்பதை விட அதற்காக தயாராக இருப்பதுதான் முக்கியம். நீங்க இத கவனிச்சு பாருங்க. இந்த பிளாக் ஸ்வான் தத்துவத்தை நம்ம பங்குச்சந்தைக்கு மட்டும் இல்லாம நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், நம்ம வேலைக்கும், ஏன் நம்ம ஆரோக்கியத்துக்குமே கூட பொருத்தி பார்க்கலாம். கண்டிப்பா. நம்ம அனைவருமே அந்த சக ஊழியர் டேவ் மாதிரி தான் இருக்கும். நாளை காலை விடியும், வழக்கம் போல வேலைக்கு போவோம், எந்த தடங்களும் வராது அப்படிங்கிற அதீத நம்பிக்கையிலேயே நம்ம முழு வாழ்க்கையும் திட்டமிடுறோம். ஆனா ஒருவேளை நீங்க முழுமையா நம்பியிருந்த இந்த மாயையை உடைச்சு விட்டு முற்றிலும் எதிர்பாராத ஒரு திருப்பம் உங்க வேலையிலோ உடல் நலத்திலோ ஏற்பட்டால், அதை தாங்கி நிற்கக்கூடிய அல்லது அதிலிருந்து மீண்டு வந்து மேலும் பலம் பெறக்கூடிய ஒரு ஆன்டிஃப்ரஜைல் அமைப்பை நீங்க உங்க வாழ்க்கையில உருவாக்கியிருக்கீங்களா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. இங்க விரல்ல ஏற்படுற சிறு சிறு காயங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு தயாராக இருக்கிறீங்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.